ஹலோ வணக்கம். ஒரு சமயம் ஒரு நாய்க்கும் சிறுத்தைக்கும் அதோட ஓனர்ஸ் போட்டி வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஓட்டப்பந்தயம் வரும்போது அந்த சிறுத்தை ஒன்றும் கேர் பண்ணாம மெதுவா நடந்துட்டு இருக்குது. ஆனா நாய் வேகமா ஓடி அதுல வின் பண்ணிடுச்சு. அப்ப அந்த நாயோட ஓனர் சொன்னாரா அந்த சிறுத்தையோட ஓனர் கிட்ட, பத்தியா சிறுத்தை ஓடவே இல்லை, ஆனா என் நாய் சிறுத்தையே ஜெயிச்சிடுச்சுச்சான். அப்ப அந்த ஓனர் சொன்னாரா, என் சிறுத்தை ஏன் அதுக்கு நிறைய ஓடுற தன்மை இருக்கு, இருந்தாலும் ஏன் ஓடலன்னா இந்த நாயோடலாம் நம்ம போட்டி போட்டு ஓடிதான் நம்ம திறமைய நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அது ஓடல. சோ சிறுத்தையோட திறமை இருக்கவே இருக்கு, அது நாயோட ஓடிதான் அது ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா. இந்த ஒரு சின்ன கதை எதுக்காக சொல்றேன்னா, அதே மாதிரிதான் நாம தேவையில்லாம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தர் எதிர்க்கையும் நம்மளுடைய திறமைய ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ரைட்டா? நம்மளுடைய திறமை என்னங்கிறது நமக்கு தெரியும். சோ அதை வச்சு நாம பாசிட்டிவா நம்மளுடைய ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கணும். தவிர இன்னொருத்தர்கிட்ட கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தட்டையும் நான் ரொம்ப திறமைசாலி, உன்னை விட நான் ரொம்ப எஃபிஷியன்ட் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. ரைட்டா? சோ நம்மளை விட கீழே இருக்கிறவங்களுக்கு நாம ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. நம்மளுடைய திறமைய நம்ம வளர்த்துக்கிட்டு நாம சுய புத்தியோட இருந்தா போதும். ரைட்டா? எல்லார்ட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னா நம்ம அதுக்கே நம்ம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். நம்மளுடைய திறமையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கவும் முடியாது. ரைட்டுங்களா? சோ இந்த மாதிரி ஒரு சின்ன கதையிலையும் ஏதோ ஒரு பாசிட்டிவ் இதை தீமை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ல அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா?